ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சரண்டர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் தமிழில் வெளியாயிருக்கு. இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியாயிருக்கு. இந்த படத்தோட தர்ஷன் லீட் ரோடு எடுத்து நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ தர்ஷன் ஒரு ட்ரைனிங் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ட்ரெயினராக இருப்பாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மன்சூர் அலிகான் அவங்களுடைய துப்பாக்கி அப்படியே கொண்டாந்து சரண்டர் பண்ணிடுவார். அதே மாதிரி நிறைய பேர் அவங்க துப்பாக்கி கொண்டாந்து சரண்டர் பண்ணிடுவாங்க. இதில் மன்சூர் அலிகான் துப்பாக்கி மட்டும் காணாமல் போயிடும். உடனே இந்த கேஸ் நம்ம ஹீரோ கைக்கு வரும். இந்த துப்பாக்கி எப்படியாவது கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் இந்த படத்தோடைய வில்லன் மிகப்பெரிய தாதாவாக இருப்பான். எலெக்ஷன் டைம், அதனால பணத்தை பட்டுவாடா செஞ்சுட்டு இருப்பான். அப்படி பட்டுவாடா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பெரிய அமௌண்ட் காணாமல் போயிடும். உடனே வில்லன் குரூப் இந்த பணத்தை தேடிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வில்லன் குரூப்பும் போலீஸ் குரூப்பும் ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதிக்குவாங்க. இப்போ இறுதியில் இவங்க எதற்காக மோதிக்கிறாங்க, நம்ம ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் என்ன சம்மந்தம், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோடைய ஆக்டிங் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப கெத்தாக சூப்பராக எழுதி எடுத்திருக்காங்க. தர்ஷன் அவங்களுடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. பிக் பாஸில் இருந்தார், இப்போ படத்தில் செம்மையாக கலக்கிட்டார். அதேமாதிரி படத்தில் மன்சூர் அலிகான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாயிருக்கு. வில்லன் சும்மா கெத்தாக வரான். அதேமாதிரி 4 கேரக்டர் நல்லா இருக்குது. இப்படி படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் சினிமோட்டோகிராஃபிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அது கிளைமேக்ஸ்லாம் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில இடங்களில் படத்தோடைய கதை ட்ராக் மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் படத்தோடைய கதையை அவுட்டரில் போகுது. நிறைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் தேவையில்லாத வருதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு பழமை என்னன்னா, இந்த படத்தில் பாட்டோ தேவையான லவ் சீனோ எதுவுமே இல்லை. அதனால நேர்கோட்டில் கதை செகண்ட் ஹாஃப் மட்டும் படம் கொஞ்சம் ட்ராக் மாறுது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.